Hello everyone, இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய ஏவி கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சப்வூஃபர் பத்தி பேசியிருக்கோம், கிராஸ் ஓவர்ஸ் பத்தி பேசியிருக்கோம், ப்ரீ ஆம்பிளிஃபயர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். நிறைய நம்ம இந்த ஏவி கண்டென்ட் இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏவில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க, சவுண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் கேபிள் இதோட டிஃப்ரென்சஸ் என்ன, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஜென்ரிக் டேர்ம்ஸ் வந்து டாஸ்லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்லிங்க்ன்ற எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்டிக்கல் கேபிளை தான் வந்து அது குறிக்குது. இப்போ டாஸ்லிங்கை வந்து நம்ம டாஸ்லிங்க்னு சொல்லலாம், இல்லை ஆப்டிக்கல் அவுட்னு சொல்லலாம். இப்போ இதுதான் வந்து இந்த டெர்மினாலஜிஸை பொறுத்த வரைக்கும். HDMI, HDMI ARC இதெல்லாமே மோஸ்ட்லி ரிலேட்டிவ்லி இட்ஸ் ஆல் சேம். இப்போ வந்து நீங்கள் ஆப்டிக்கல் கேபிளோட அவுட்புட் பற்றி நம்ம பேசுவோம். ஒரு 1980s பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்லிங்க்னு சொல்கிற இந்த கனெக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சிடி பிளேயர் 90ஸ்லேயோ 80ஸ்லேயோ வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த டாஸ்லிங்க்ன்ற கனெக்டர் இருக்கும், அது ஆப்டிக்கல் கனெக்டர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்தில் அந்த கனெக்டரில் நம்ம ஒரு ஆப்டிக்கல் கேபிளை சொருவி அந்த ஆப்டிக்கல் கேபிளை வந்து நம்ம ரிசீவரில் சொருவோம். இந்த ஆப்டிக்கல் கேபிள் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆப்டிக்கல் கேபிள் வந்து உள்ள ஒயர் இருக்காது, உள்ள வந்து ஒரு லைட்டில் தான் வந்து சிக்னல்ஸ் அதை பாஸ் பண்ணும். இந்த ஆப்டிக்கல் கேபிள் பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு கேப்பபிள், டிஜிட்டல் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண அது கேப்பபிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்போ வர சிடி பிளேயர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கோஆக்சல்னு ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த ஆப்டிக்கலும் இந்த கோஆக்சல் அவுட்புட்டும் என்ன ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி அது அவுட்புட்டாக கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடிஃபன் ஒரு ஃபார்மேட்டை தான் அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த ஸ்பீடிஃபன் ஃபார்மேட் வந்து இஸ் மோஸ்ட் காமன் யூஸ்டு ஃபார்மேட். நீங்கள் வந்து ஒரு ஸ்டீரியோ சிக்னல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லை சரவுண்ட் சவுண்ட் சிக்னல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இந்த ஸ்பீடிஎஃப் இந்த ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ஆப்டிக்கல் கேபிளோட பேண்ட்வித்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, பேண்ட்வித் தான் எவ்வளோ சிக்னல் அதால் கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து நம்ம HDMIயோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற சிடியோ இல்லை உங்களோட கண்டென்ட், நீங்கள் ஒரு பார்க்குற கண்டென்ட் வந்து ஒரு 5.1 சேனல், ஒரு 7.1 சேனல் இல்லை டால்பி டிஜிட்டலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்டிக்கல் கேபிளே போதுங்க. ஏன்னா அதோட பேண்ட்வித் வந்து இட்ஸ் இனஃப் டு கேரி 5.1 or 7.1 சிக்னல்ஸ். அதே மாதிரி நம்ம பிசிஎம்னு சொல்கிறோம். பிசிஎம்ன்றது ஒன்றும் இல்லை, பிசிஎம் இஸ் நத்திங் பட் ஸ்டீரியோ சிக்னல் தான். அதுக்கும் அந்த பேண்ட்வித் போதும். ஆனால் வந்து ஒருவேளை நீங்கள் லேட்டஸ்ட் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சே டால்பி ட்ரூ ஹெச்டி, அதே மாதிரி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அதோட பேண்ட்வித் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேண்ட்வித்தில் அது கவர் ஆகாது. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் HDMI யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் சிக்னல் கேரி ஓவர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. பட் வேரஸ் வந்து HDMI கேன் சப்போர்ட், அதோட பேண்ட்வித் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் லேட்டஸ்ட் ஃபார்மேட்ஸ் அதில் சப்போர்ட் பண்ண முடியும். வேரஸ் நீங்கள் ஒரு 5.1 ஒரு 7.1 சேனல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் ஆப்டிக்கல் கேபிளவே வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த ஸ்பீடப் இந்த ஃபார்மேட் சொன்னல, இது வந்து நம்ம கோஆக்சல் வழியாகவும் நம்ம இதே ஃபார்மேட் தான் வருது. ஸோ உங்கள் சிடி பிளேயரில் வந்து ஒரு கோஆக்சல் அவுட்புட் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட்டும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டுமே ஸ்பீடப் அவுட்புட்டை தான் கொடுக்கும். உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து 5.1 7.1 வரைக்கும் அதோட பேண்ட்வித்தில் அதனால் சிக்னல்ஸை கேரி பண்ண முடியும். இப்போ HDMI பார்த்தீங்கன்னா HDMIல வந்து இப்போது நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது HDMIல. இப்போது நீங்கள் டிவி வந்து HDMI CECன்னு சொல்லுவோம். இந்த CECன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் டிவி ஆஃப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிசீவர் ஆஃப் ஆகிக்கும். டிவி வால்யூமுக்கு பதிலாக நீங்கள் ரிசீவர் வால்யூம் மூலமாகவே டிவி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ 2 ரிமோட் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து HDMIலும் இருக்குது. இப்போது நீங்கள் ஆப்டிக்கல் பெட்டரா இல்லை HDMI பெட்டரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக HDMI தான் பெட்டர். ஆனால் வந்து நீங்கள் ஒருவேளை ஆப்டிக்கல் கேபிள் தான் வச்சுருக்கீங்க, அது வந்து எனக்கு HDMI வந்து இல்லை அப்படின்னும் போது என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேபிள் சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரூ ஹெச்டி DTSS ப்ளஸ் DTSX பார்க்குறீங்க, அதே சமயத்தில் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் பார்க்குறீங்க கண்டென்ட்டில் இருக்குது அப்படின்னா
தென் உங்கள் HDMI வந்து really யூஸ்ஃபுல். இல்லை ஜெனரிக்கான HDMI கேபிள் மட்டும் போதும் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அதனால வந்து ஆப்டிக்கலும் கோயாக்ஸலும் ஓல்ட் டெக்னாலஜியான கிடையாது. இப்போ இருக்க சோனோஸ் ரேல கூட வந்து வெறும் ஆப்டிக்கல் அவுட்புட் வச்சு தான் வருது. ஸோ அதனால நீங்கள் வந்து அது ஓல்ட் டெக்னாலஜி நியூ டெக்னாலஜின்ற கம்பேரிசன் கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி அது எப்படி அதோட பேண்ட்வித் என்ன சிக்னல்ஸ் கேரி பண்ண முடியுன்றது தான் அதோட எய்ம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். See you. Bye.